உங்களை கொண்டு வைத்துறேன். எந்த பக்கம் வேண்டானே அது ஒரு வயசுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் அது பின்னுக்கு அந்த டேஸ்ட்டு பாருங்கள் என்ன செய்யும், கல் குடிக்கக்குள்ளே ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்கும், நல்லா தூக்கம் வரும், கவலையெல்லாம் மறக்கும், எல்லாம் செய்யும். ஆனால் கொஞ்ச நாளே இந்த நோவுக்குள்ளே ஹாஸ்பிட்டலில் 2 நாளைக்கு ஒருவர் உங்களோட நிற்க மாட்டான். அப்போ நீங்கள் தான் ஆளணும் அன்ற மாதிரி தான் இது. நீங்கள் விழுந்தீங்க நடக்காமல் உங்கள் சொந்தமும் பாருங்கள் என்னையும் அருவருப்பாக தான் பார்ப்பாங்க. நீங்கள் நடக்கணும் அப்படின்டா நெடுக இந்த உலகத்தை நடத்துகிறவர் உனக்குள்ளே இருக்காரு. அந்த நடத்துகிற ஆளோட நீ தொடர்பு கொண்டு வாழு என்ற சந்தர்ப்பம் எங்களுக்கு மட்டும்தான் கிடைச்சிது. எத்தனையா பாருங்க, உலகத்தில் வச்சு கோடிக்கணக்கான மக்கள் இருக்கும்போது எங்களுக்கு ஒரு மூலையில் இருந்து பாருங்க விடாமல் உங்களுக்காக பாருங்க, நான் எங்கிருந்தெல்லாம் வீடு எடுத்து செய்யணும். நீ கவனிச்சிங்களா? நேரம் இல்லை உங்களுக்கு. வீடு எடுக்குள்ள வந்து பார்த்தீங்களா? நேரம் இல்லை பாருங்க. அப்படி நேரம் இல்லாத உங்களையும் பாருங்க என்னையும் எவ்வளோ எல்லாம் செய்தண்டான கொஞ்சம் பேரண்டான கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக பாருங்கள் எவ்வளோ செய்யணும் பாருங்கள். அதுதான் பாருங்கள் இறைவன் பக்கம் இருந்தால் பாருங்கள் நாங்கள் எங்கே இருக்கோம் இப்போ பழனி மலையில் இருக்க மாதிரி மேல் இருக்கோம். யோசிச்சு பாருங்க, இறைவன் பக்கம் இருந்தால் இந்த ஒரு மணித்தியாலம் பாருங்க ஒரு ஓட்டம் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் அப்படி இருக்கிறோம். அப்படியே இறைவன் நடு இருக்கிற பக்கம் போனோன்னே பாருங்க எங்கே என்ன போய் இந்த பாருங்க எந்த சந்தர்ப்பத்திலையும் மனம் கலங்காமல் தைரியமாக இரு என்பதை பாருங்க வலியுறுத்தி கொண்டிருக்கிறார் என் குருநாதர். பல சூழல்கள், பல வேதனைகள், பல பற்று பாசங்களோடு உங்களை போல தான் நம்ம எல்லாரும் போல யாரும் மனுஷன் பாருங்க இருந்தும் பாருங்க ஒரு தைரியம் பாருங்க என்னையே சரணாகதி அடை, உன்னுடைய எல்லா கவலைகளையும் துன்பங்களையும் எல்லாம் ஆக்கி கொண்டிருக்கார் பாருங்க. அந்த மாபெரும் மகா சக்தி படைச்ச மகா புருஷரை 92வது பாருங்க நம்ம அவதார நாளில் பாருங்க அவரை நினைச்சு இன்றும் பாருங்க விடாமல் அவர் நினைக்கிறோம்டா. அவர் இல்லாமல் உலகத்தில் பாருங்க எதுவும் நடக்காது. அவனின்றி அணுவும் அசையாத மாதிரி அண்டத்தில் ஆதிசக்தியாக இருக்கும் இந்த புண்டத்தில் ஆத்மசக்தியாக இருந்து காயத்ரி சித்தராக எங்களுக்கு இந்த புண்டத்துக்குள்ள இருக்கவர் காயத்துக்குள்ள இருந்து வெளியில வந்து காயத்ரி சித்தராக வழிபாடின ஸ்ரீமன் நாராயணன் அவரை புண்ணிய பூமியில் பாருங்க காலடி எடுத்து வச்சு இந்த பூமியை விரும்பி இந்த பூமியிலே ஒரு ஆளை பாருங்க தீர்மானிச்சு இந்த பூமி செழிப்பா வாழணும்னு சொல்லி விரும்புகிறாருன்னு சொன்னால் பகவான் இந்த பூமியோட பாருங்க எவ்வளோ இதாக இருக்காண்டு. அப்படி மாபெரும் சக்தி வாய்ந்த அவரை நினைச்சு பிரார்த்தனை பண்ணுறதுக்கு பெரும் பாக்கியம் நம்ம கிடைச்சிருக்கு.